வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களே. இன்றைக்கு நூல் அறிமுக விழா. முதலில் 3 வருடங்களுக்கு பிறகு நூல் நுகர்வு 1 என்ற பெயருடன் இன்றைய நிகழ்வு இன்று ஆரம்பிக்கிறது. முதல் நிகழ்வாக ஹைக்கூ தூண்டிலில் ஜென் 2 திரைக்கலைஞர் கவிஞர் பிருந்தா சாரதியின் ஹைக்கூ கவிதைகளை முன்வைத்து எழுத்தாளர் கவிஞர் கோ லீலா அவர்கள் எழுதிய இந்த புத்தகம் குறித்து முனைவர் அகிலா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் பொறிஞர் பாபு சசிதரன் அவர்களும் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். அந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தலைக்குமாம் என்றான் பாரதி. இன்றைக்கு இந்த புத்தகத்தை எழுதிய லீலா அவர்கள் இந்த புத்தகம் 4வது ஆய்வு நூலாக சொல்லப்படுகிறது. அந்த அளவில் மிக சிறப்பாக இதை பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகிக்க வந்திருக்கும் யாருடைய புத்தகத்தை வைத்து இவர் எழுதினாரோ அந்த திரைக்கலைஞர் பிருந்தா சாரதி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து இந்த புத்தகத்தை குறித்து பேச வந்திருக்கும் முனைவர் அகிலா கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் தோழர் பாபு சசிதரன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். லீலா அவர்தான் இந்த நிகழ்வின் முக்கியமான கதாநாயகி. அவர்களை மனம் நிறைந்து வரவேற்கிறேன். கங்கா தோழர் அவர்கள், கிருஷ்ணகுமாரி அவர்கள், முருகானந்தம் அவர்கள், தேவராஜ ஐயா அவர்கள், ரத்னா சுப்பராயன் அவர்கள் அனைவரையும் மனம் நிறைந்து வரவேற்கிறேன். யார் பேரும் விட்டுடலன்னு நினைக்கிறேன். 13 பேர் காட்டுது. 12 பேர்களையும் ஜெயா முருகன் அவர்கள், கேலாக்சின் பேர் இருக்கு, ரத்ன சுப்பராயன், கங்கா தோழர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். பிரேமா, சுப்பிரமணியன் நாராயணன், ஜெயா முருகன் அனைவரையும் வரவேற்கிறேன். முதலில் இப்போது அகிலா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். அதாவது கவிதையில் இயங்கி சிறுகதையில் ஒளிர்ந்து அவங்க புரட்சி குயில். இப்போ கரிசல் விழா சிவகாசியில நடந்தது. அன்றைக்கு ஆண்டாள் பிரியதர்சினி அவர்கள் கவிதை புரட்சி குரல் வந்திருக்குது, புரட்சி குயிலாக எழுந்திருக்கிறார் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இவங்க மிகச்சிறந்த, எனக்கு ஒரே ஒரு இந்த அன்னதான வரிசையில் செயற்கை நுண்ணிறைவு இதுல எனக்கு ஒரே ஒரு அவங்க எழுதுன இது ஹைக்கூவா இது கவிதையா என்ன எழுந்தாலும் மனதை அதை தொட்டு இழுக்கிறது இல்லையா, அதுல ஒரு கவிதையை சொல்லி அவங்கள வரவேற்கணும்னு நினைக்கிறேன். பணக்கார தாய்க்கு குடிசையில் சுகப்பிரசவம் வாடகை தாய். இந்த காலத்தில் இது எப்பவோ வந்ததுதான், இருந்தாலும் இந்த காலத்தின் இந்த முக்கியத்துவத்தையும் இதில் கொடுத்திருக்கிறாங்க. தூர் இவங்க வனதாரி, நீ இல்லாத பொழுதுகள் அப்படின்னு பல கவிதை தொகுப்புகளை இவங்க அளித்திருந்தாலும் இவங்களுடைய முதல் சிறுகதை தொகுப்பு தூர். இதையும் அவங்க ஒவ்வொரு கவிதை சிறுகதை தொகுப்பு அடுத்து நாவலும் மறுபடி இன்னொரு இந்த தூர் கடந்து இன்னொரு நாவல் வரப்போகுது. பல விருதுகள் பெற்றவர். சமூக களப்பணியில் இறங்கி அவங்க தஞ்சாவூர்ல இருந்து ஒரு முக்கியமான இவங்களுடைய சிறுகதைகள் என்னன்னா மருத்துவம் சார்ந்து, உளவியல் சார்ந்து, சமூகவியல் சார்ந்து இருக்கும். அது மாதிரி முக்கிய பணிகளை செய்திருக்கும் அகிலா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பல விருதுகள் பெற்றிருக்கிறாங்க. அவங்க அதை எடுத்து வச்சிருக்கிறேன் வாசிக்கிறதுக்கு. ஒரே ஒரு நிமிஷத்துல அதை வாசிச்சிடுறேன். தஞ்சையை சேர்ந்த எழுத்தாளர், பேச்சாளர். இவங்க பாடலிலும் நடனத்திலும் அவ்வளவு சிறப்பாக இருப்பாங்க. யூடியூப்ல அதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. மருத்துவ கல்லூரியில் செவிலியர் பட்டம் பெற்றவர். புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் விருது, சௌமா இலக்கிய விருது தூர் சிறுகதைக்கு, திருப்பூர் சக்தி விருது, எழுத்தாளர் லலிதா நினைவு அறக்கட்டளை விருதுன்னு பல விருதுகள் அவங்க பெற்றிருக்கிறாங்க. முனைவராக நம்ம தனுஷ்கோடி ராமசாமி ஐயா அவர்களுடைய அவருடைய படைப்பை முன்வைத்து முனைவர் பட்டம் வாங்கியவர்கள். சிறந்த பேச்சாளர், பாடல் பாடுவதிலும் நடனம் ஆடுவதிலும் சிறந்தவர். அவங்கள இன்னைக்கு இந்த நூல் குறித்து பேசுவதற்காக அன்புடன் அழைக்கிறேன். அகிலா கிருஷ்ணமூர்த்தி, வாங்கம்மா.
தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றிமா, நல்லது ஒரு அறிமுகத்தை கொடுத்தீங்க. ஏன்னா அந்த மாதிரி படைப்புகள் சொல்லி அறிமுகப்படுத்தும் போது இன்னும் மென்மேலும் நம்ம நிறைய எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை அது கொடுக்குது. ஏன்னா ஒரு விருதுகளை சொல்லி அறிமுகப்படுத்துவதை விட அந்த படைப்புகள் சொல்லி அறிமுகப்படுத்தும் போது நம்மளை இன்னும் கொஞ்சம் சரி செய்யணும், இன்னும் கூடுதல் பொறுப்போட இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. அதற்கு மிக்க நன்றி. 2-3 விஷயங்களுக்காக நான் இந்த இடத்துல வாழ்த்து சொல்லணும், பாராட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மிக சந்தோஷமான தருணம். காற்று வழியில நான் ஏற்கனவே நேர்காணல் கொடுத்திருக்கேன். ஆனாலும் முதல் முறையாக இந்த மதுமிதாவின் காற்று வழி அரங்கில் நூல் அறிமுகம் என்பது இன்றைக்கு தான் அது தொடங்கி இருக்கு. முதல் நூல் அறிமுகமாக இன்றைக்கு தொடங்கி இருக்கு. அது லீலா அம்மாவோட அவங்களோட நூல். அதை நான் ஒரு அனுபவ பகிர்வாக இந்த இடத்துல வைக்கிறேன். அதை காற்று வழி அரங்கமாக மதுமிதா அம்மா ஒருங்கிணைக்கிறாங்கிறப்போ இந்த 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 முயற்சி, கூட்டு முயற்சி இருக்குல்ல, இது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான முயற்சியாக நான் பாக்குறேன். இது மென்மேலும் தொடர்ந்து ரொம்ப கூடுதல் சமூக பொறுப்போடு வரணும். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2வது விஷயம் இந்த இந்த புத்தகம் பற்றி தான் நான் பேச போறேன். அழகிலா தெரியுதா, நேரா தெரியுதான்னு தெரியல. இந்த புத்தகம் குறித்து தான் பேச போறேன். எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஒருத்தரோட கவிதைகளை எடுத்து, ஹைக்கூ கவிதைகளை எடுத்து இவ்வளவு அளவுக்கு ஆய்வு செய்ய முடியுமாங்கிறது ரொம்ப ஒரு வியப்புக்குரிய ஒரு விஷயம். இது அவ்வளவு சீக்கிரமா இதுல உட்கார்ந்து இவ்வளவு மெனக்கடல்கள் யாரும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அதுவும் இது ஹைக்கூ தூண்டில் ஜென் 2. அது ஒண்ணு ஏற்கனவே அது ஒரு பெரிய புத்தகமா இங்க ஒண்ணு இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. இது 2வது தொகுப்பு. இந்த இந்த மெனக்கடல் இருக்குல்ல, இது லீலா அம்மாவுக்கு அந்த ஹைக்கூ மேல இருந்த ஒரு தீவிர தேடல், அந்த பற்று, அந்த விருப்பம், அதையும் தாண்டி அவங்க குருவா ஏத்துக்கிட்டது நம்முடைய கவிஞர் பிருந்தா சாரதி அவர்களே. அவங்களே அதுல புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. இந்த இந்த காம்பினேஷன் இருக்குல்ல, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஒரு தொகுப்பாக இந்த இலக்கிய உலகத்திற்கு கொடுத்தது என்பதற்கு அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்கள். இந்த 2 விஷயத்துக்காக நான் நிச்சயமா பாராட்டணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஹைக்கூவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே அவங்களோட புத்தகங்களை இங்க தஞ்சாவூர்ல கூட்டம் வைக்கும் போது ஹைக்கூ பற்றிய ஒரு விரிவான விளக்கம் எங்களுக்கு கிடைச்சது. ஏன்னா ஹைக்கூ என்பது ஒரு அடிப்படையா ஒரு புரிதல் இந்த சமூகத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, சின்னதா ஒரு 2-3 வரிகள்ல இருந்தாலே அது ஹைக்கூ அப்படிங்கிற ஒரு விஷயம் தவறாக புரிதலாக இருக்குது. 2வது ஹைக்கூ என்பது நம்மளோடது இல்ல, அது ஜப்பான்ல இருந்து வந்தது. அதைதான் மேற்கத்திய, இப்ப நம்மளோட படைப்புகள் எல்லாமே மேற்கத்திய நாடுகள்ல இருந்து நாம சிறுகதை நாவல்லாம் நம்ம கொண்டு வந்ததுனால ஹைக்கூவையும் நாம ஜப்பான்ல இருந்து தான் சுவீகரித்து கொண்டோம் அப்படிங்கிற ஒரு தன்மையும் ஒரு பேசிக்கா அடிப்படையா ஒரு தவறான புரிதலோட இருந்தது இருக்கு. இப்ப நீங்க இளம் படைப்பாளிகள்கிட்ட இல்ல இளம் வாசகர்கள்ட்ட நாம கொண்டு போய் கேட்டீங்கன்னா ஒரு 2-3 வரிகள்ல இருந்தாலே அதை ஹைக்கூன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் இப்ப எழுதின இந்த புத்தகமும் கூட எனக்கு ஹைக்கூன்லாம் எதுவுமே, அதை பற்றிய ஒரு இலக்கணம் என்பது ஒரு தியரட்டிக்கலா தெரியும். ஆனா நான் அதை என்னுடைய படைப்புகள்ல நான் அப்ளை பண்ணி பார்த்தது இல்லை. ஆனா எல்லாரும் படிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன ஹைக்கூ மாதிரி இருக்கு, ஹைக்கூ மாதிரி இருக்குன்னு. ஹைக்கூ மாதிரி, அது ஹைக்கூவா என்பது லீலா அவங்களோட நூல் பற்றிய விமர்சன உரையில தான் புரிந்து கொள்ள முடிந்தது. எப்படி அவங்க வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா, அது ஒரு ஒரு சிறுகதைக்கான ஒரு வரையறை நம்ம வச்சிருக்கோம். ஒரு ஒரு உணர்வை கடத்துதல், ஒரு அனுபவத்தை சொல்றது, ஒரு கதாபாத்திரத்தை சொல்றது, அந்த மாதிரி. ஸோ அப்ப அவங்க ஹைக்கூவை சொல்லும் போதும் அது அந்த மாதிரி தான் ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்களை, ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை ஒரு அனுபவமாக ஒரு ஒரு உணர்வை கடத்துறதுக்கான ஒரு வடிவமாக அந்த ஹைக்கூ இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவு எங்களுக்கு கிடைக்கும். நான் அப்புறம் இந்த புத்தகத்தை வாசித்ததற்கு பிறகு, ஹைக்கூ தூண்டிலில் ஜென் 2 வாசித்ததற்கு பிறகு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் அந்த கவிதையை வாசிக்கிறேன். அவரோட முதல் கவிதையே வாசிக்கிறேன். வாசிச்சுட்டு நான் எதுவுமே எனக்கு தோணவே இல்லை. அப்படியே அப்படியே உட்காந்துருக்கேன், அமைதியா உட்காந்துட்டேன்.
அந்த அந்த ஓலை குடிசையில வெள்ளி நாணயங்கள் உள்ள வர்றது அப்படி என்ன என்ன சொல்ல ஏதோ ஒண்ணு நமக்கு புரியுது, ஏதோ சொல்ல வராரு, நமக்கு புரியுது, சொல்லிட்டாரு அவரு. அதை அதை எப்படி கடத்துவது, அதை நான் எப்படி அடுத்த கட்டமா நான் போறது அப்படிங்கறது, அத அந்த அந்த ஒரு தருணம் வந்து அப்படியே உட்கார வைக்குது. எல்லா கவிதைகளையுமே அந்த எல்லா ஹைக்கூவையுமே அப்படி வாசிக்கும் போது அப்படி உட்கார வைக்குது. அப்ப நான் யோசிச்சேன், இது 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 ஏதோ ஒண்ணு, ஒரு பின்புலம் ஏதோ ஒண்ணு இருக்கு. யார் அந்த பாஷோ அப்படிங்கறத நான் தேட ஆரம்பிச்சேன். ஏன்னா தொடர்ந்து இந்த புத்தகத்தை இவங்க வந்து மேற்கோள்கள் காட்டிட்டு இருக்கிறது வந்து பாஷா அவர் தொடர்ந்து வராரு. எப்படி பிருந்தா சாரதி அவருடைய கவிதைகளை எடுத்து எடுத்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஆய்வாக, ஒரு விளக்க உரையாக கொடுத்துட்டே இருக்காங்களோ, அதே பேரலா ஜப்பானிய ஹைக்கூ கவிஞர்களை வந்து அப்படியே கொடுத்துட்டே வராங்க, அவங்களோட கவிதைகளையும் கொடுத்துட்டே வராங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த புத்தகத்துல எந்த ஒரு இடத்துலையும் பிருந்தா சாரதியின் ஹைக்கூ என்றோ பிருந்தா சாரதியின் கவிதைகள் என்றோ அவங்க சொல்லவே இல்லை. பிருந்தா சாரதியின் தரிசனங்கள் அப்படின்னு தான் அதை கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஒரு ஜென்னிலைய நம்மளால அந்த அந்த தரிசனத்தை, அந்த ஒரு கவிதையின் அந்த வரிகளின் வாழ்க்கையின் தரிசனத்தை நம்மளால அது உணர்ந்து கொள்ள முடியுது. அதை நான் தொடர்ந்து அதை வேற எங்கேயாவது அவங்க அப்படி பதிவு பண்ணியிருக்காங்களா பார்த்தா ரொம்ப கான்சியஸா அது தரிசனங்கள் தான் கொடுத்துருக்காங்க. பிருந்தா சாரதியின் தரிசனங்கள் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 16 கட்டுரைகள், வெவ்வேறு தொகுப்பிலிருந்து அவருடைய 16 ஹைக்கூக்களை எடுத்து அந்த 16 கட்டுரைகளாக கொடுத்திருக்காங்க. அதுல பார்வை 1, பார்வை 2, பார்வை 3 அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. என்ன பார்வை அப்படின்னா, அவங்க எடுத்துக்கொண்டது அந்த பெரும்பாலும் இயற்கை தொடர்பான, அந்த சுற்றுச்சூழல் தொடர்பான விஷயங்களை அந்த கவிதைகளுக்குள்ளிருந்து எடுக்கிறாங்க. 2வது வாழ்க்கை தத்துவம் எடுக்கிறாங்க. 3வது அதோட விடல அவங்க தமிழ் இலக்கியங்களில் என்னவா இருக்கு, அந்த ஹைக்கூ எப்படி வந்தது, அந்த சுற்றுச்சூழல் குறித்து அது பேசும்போது சிற்றுயிர்கள் குறித்தோ அல்லது மரங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து சங்க இலக்கியத்துல எப்படி சொல்லியிருக்காங்க, மற்ற தமிழ் இலக்கியங்களில் என்ன மாதிரியாக வருது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ஒரு மேற்கோள்களாக காமிச்சிட்டே வராங்க. அத கடைசியில வந்து ஓஷோவின் கதை ஒன்று அப்படி கொடுக்குறாங்க. ஓஷோவின் கதை நம்ம என்ன வாசிச்சுட்டே இருக்கும்போது ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்ன ஆர்வமா இருக்குன்னா, இதுக்கு ரிலேட்டடா என்ன கதை வரும், அதுக்கு அடுத்து என்ன கதை வரும் அப்படிங்கிறது. இந்த ஓஷோவின் கதையை பத்தி சும்மா சின்னதா அப்படி கொடுக்குறாங்க. ஒரு 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 கம்ப்ளீட்டா ஒரு ஒரு கவிதையை அவ்வளோ ஒரு அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்துல அணிந்துரையில பதிப்பாசிரியரே சொல்லியிருக்காரு, அஸ்மின் ஜின்னான்னு நினைக்கிறேன் அவங்களே. இந்த டைமென்ஷன் 3 டைமென்ஷன்ல போறது, ஒரு கவிதையை வந்து அணுகிறது, அலசுறது இருக்குல்ல, அதை வந்து நல்லாவே மேக்சிமம் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு கவிதையை பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க பார்த்து கொண்டு போறாங்க. காவியத்திலும் காப்பியத்திலும் ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க. வங்க இலக்கியங்கள் எப்படி இருக்கு, அங்கிருந்து எப்படி இந்த கவிதைகளை வந்து எப்படி பார்க்க முடியும், ஒரு காப்பியத்துல எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த தொகுப்பில் வந்து ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. அணிந்துரை வந்து இவங்க இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் கொடுத்திருக்காங்க. இது இது இந்த புத்தகத்தோட ஒரு ஸ்ட்ரக்சரா நம்ம பார்க்க முடியும். நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த வரலாற்று விஷயங்களை எப்படி 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 வந்திருக்கும், இது யாரு இவரு பாஷோ யாரு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் உள்ள போய் நான் அலசி பார்க்கும்போது அந்த வரலாறு எனக்கு புரிந்தது. அந்த வரலாறு எனக்கு புரிந்தது என்னன்னா, நான் போன் பண்ணது கட் ஆயிடுதுமா. லீலாமா கொஞ்சம் ஆடியோ மீட் பண்றீங்களா? இதுல வந்து நான் பாஷோ பற்றி எப்படி நான் அதை புரிந்து கொள்கிறேன், அந்த வரலாறு எப்படி வந்திருக்கும், அவர் எப்படி இப்படி ஜென்னுக்குள்ள இந்த ஹைக்குக்குள்ள உள்ள வந்தார் அப்படிங்கிறதை நான் தேடி பார்க்கும்போது அவர்தான் வந்து மட்சுவோ பாஷோ தான் வந்து கிபி 17ஆம் நூற்றாண்டில் அவர் எழுத ஆரம்பிச்சு அவர் தான் வந்து இந்த ஹைக்கூவின் தந்தையாக கருதப்படுகிறார். ஸோ அது எப்படி வந்தது அப்படின்னா, அந்த ஈடோ காலம், ஈடோ பீரியட்னு சொல்றாங்க, கிபி 1603 இருந்து 1867 வரை. அப்ப எல்லா உலக வரலாற்றிலும் ஒரே மாதிரியான அந்த அரசியல் களம், அது தொடர்பான இலக்கியம், அங்கிருந்து முட்டி மோதி வந்த நாவல்கள், கவிதைகள், இதெல்லாமே வந்து ஏறக்குறைய நம்ம வந்து ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்க முடியுது.
ஏன்னா நான் தொடர்ந்து அந்த ஒரு இலக்கியம் அப்படிங்கிறப்போ நம்ம தொடர்ந்து அதை பின்புலத்தை பார்க்கும்போது இதே ஒரே மாதிரியான அந்த வரலாற்று தன்மை இருக்கு. அதே மாதிரி தான் இப்பயும் நான் வந்து இந்த ஜப்பான் பற்றி பார்க்கும்போதும் அதே நிலைமைதான். அங்க மன்னராட்சி இருக்கும் பொழுது அங்க படைத்தலைவர்களாக சாமுராய்களாக இருந்தவர்கள் தான் மக்களை வந்து அதிகாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அங்க அவர்களுக்கும் அங்கும் வந்து கீழ்த்தட்டு மக்கள் என்கிற ஒரு சாதிய பிரிவை வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு பெயர் சோனின் அல்லது ஐனோ. இதெல்லாமும் இந்த புத்தகத்துல ஓரளவு நம்மளால அந்த சாமுராய்கள் அப்படின்னு வரும்போதே அதை அந்த சாமுராயின்னு கொடுத்துருது. அந்த பாஷோ வந்து சாமுராய், அவரு ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். அவரு வந்து எப்படி இந்த ஒரு துறவியாகி ஜென் துறவியாகி அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு மனிதராக எப்படி மாறினார் என்பதை அந்த ஒற்றை வரி சாமுராய் யார் இந்த சாமுராய் நான் தேடினேன். அதுல எப்படி இவங்க வந்து இப்படி மாறினாங்க அப்படிங்கிறப்பதான் இந்த வரலாறு எனக்கு வந்து அது புரிஞ்சுது. அப்ப அந்த கீழ்த்தட்டு மக்களாக அவங்க சொன்ன அவங்க வந்து புரோக்குமீன் அப்படிங்கிறவங்கள சொல்றாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னா சாமுராய்கள் அந்த புரோக்குமீன்களை எப்போதுமே வந்து தரக்குறைவாக நடத்தியது அந்த ஈடோ காலம். ஆனால் அதிலும் அவர்களையும் அரவணைத்து ஒரு சில சாமுராய்கள் அவர்களை அரவணைத்து ஒற்றுமையாக ஒரு இணக்கமாக அவர்களுக்காக குரல் கொடுத்தாங்க இல்லையா, அதுல வந்து பாஷோ நிக்கிறார். சோ அவர் எழுதிய கவிதைகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் இதுல இருந்து நான் பார்த்தேன். ஒரு ஒரு ஹைக்கூ அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை தத்துவத்தை குறிக்குது. நீங்க ஒரு விஷயத்த ஒரு இயற்கையை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போறீங்க, அப்படியே நகர்ந்து போறீங்க, அப்படியே கடந்து போறீங்க, அது அல்ல. ஆனால் இந்த பின்புலத்தை நான் பார்க்கும்போதுதான் இந்த ஹைக்கூ என்பது மக்களுக்கான இலக்கியமாக எங்கோ ஒரு இடத்துல நிக்குது. அதை நம்ம எப்படி அந்த தரிசனம் இல்ல, அந்த பிருந்தா சாரதியின் தரிசனங்கள் அவங்க கொடுத்தாங்கல்ல, இந்த தரிசனத்தை நாம எப்படி உள்வாங்கிறது அப்படிங்கிறது தான் நான் இந்த பாஷோ அவருடையதும் அவருடைய கவிதைகளை வைத்து பார்க்கும்போதும் இந்த ஜப்பானுடைய அந்த பின்புலத்தின் அந்த வரலாற்று பின்புலத்தை பொருத்தி பார்க்கும்போதும் இந்த ஹைக்கூவை பற்றிய ஒரு புரிதலை எனக்கு வந்து அது உருவாக்கி கொடுத்தது. எப்போதுமே நம்ம வந்து பாஷோவை பற்றி சொல்லும் போது பழைய குளம் தவளை தாவி குதிக்க நீரில் சப்தம் அப்படிங்கிறத நிறைய பேர் மாற்றி எழுதியிருக்காங்க. அது டிரான்ஸ்லேஷன்ல பழைய குளம் தவளை தாவி குதித்தது பிளக் சத்தம் அப்படி அந்த மாதிரி. இப்ப இதுல இந்த வரலாற்றை வச்சு நான் பார்க்கும்போது அப்ப அந்த பழமை அந்த குளம் என்பது ஒரு பழமைவாத விஷயத்துல இருக்கக்கூடிய போன ஒரு ஒரு குளம். அதில் தவளை என்பது பாஷோ ஒரு குறியீடாக அதுல இருக்காரு. நம்ம என்ன அப்படி பிருந்தா சாரதி அவருடைய கவிதைகளை நம்ம பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, ஒரு பாமர இலக்கியம் இருக்குல்ல, நீங்க அவர் வந்து குடிசையிலிருந்து வெள்ளி நாணயம் கீழே கொட்டுதுன்னா கூரையில அப்படிங்கிறது இங்க நம்ம மக்கள் சொல்ற ஒரு விஷயம். ஏன்னா கிடைக்காத ஒரு விஷயமும் வறுமையை சொல்லும் போதும் இது எல்லாமே சொல்லும் போதும் நம்ம இப்படிதான் சாதாரணமா சொல்லுவோம். அந்த ஒரு பாமரை அந்த வழக்காறுல இருந்து தான் சொல்லுவோம். அதை வந்து ரொம்ப அழகா இவர் அதிலிருந்து ஒரு ஒரு ஹைக்கு உருவாகிறது இருக்குல்ல, அதை நான் இவர் பாஷோவோட அதுல நான் வைக்கிறேன். ஏன்னா ஒரு குளத்துல வந்து கல்லை விட்டு எரிஞ்சிங்கன்னாதான் அது அந்த குட்டையை குழப்புனாதான் ஒரு பிரச்சனை ஒண்ணு வெளியில வரும், இல்ல ஒரு முடிவுக்கு வரும். அந்த இந்த ரெண்டு கவிதைகளையும் நான் வந்து ரிலேட்டடா நான் பொருத்தி பார்த்தேன். அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை அந்த மக்கள் இலக்கியமாக அந்த பாமர இலக்கியமாக எப்படி பிருந்தா சாரதி அவர்களுடைய கவிதைகள் இருக்கு என்பதை இந்த இவருடைய இந்த ஒரு கவிதையிலிருந்து என்னால வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஏன் புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னா, நானும் கடந்து போயிருப்பேன். இது ஒரு ஏதோ ஒரு ஒரு எலைட் இலக்கியமோ லிட்ரேச்சரோ அப்படின்னு நான் ஒரு கடந்து போயிருப்பேன். ஏன்னா எல்லோரும் சொல்லி கொடுத்தது என்னன்னா ஒரு ஒரு உணர்வை ஜஸ்ட் அந்த நிமிஷம் வாழுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஒரு பற்றற்ற இல்லை அப்படிங்கிறது தான் ஜென் நிலை ஹைக்கூ சொல்லி கொடுக்கறதுன்னு ஒரு 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 புரிதலற்ற ஒரு தன்மை இருக்கு. ஒருவேளை இந்த வரலாறை நானும் தெரியாமல் போயிருந்தா ஒரு எலைட் இலக்கியமாக நான் வந்து ஒரு மிக தவறாக கடந்து போயிருந்தேன். ஸோ அதனாலதான் இந்த பாஷோ அவருடைய விஷயங்களையும் அவருடைய தன்மையையும் அவர் அப்படிதான் இருந்திருக்க முடியும் அவரையும் பிருந்தா சாரதி அவருடைய கவிதை இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் பொருத்தி பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தெரிஞ்சுது.
இதை ரொம்ப லீலா அவர்கள் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த அவங்க வந்து அப்படியே ஈஸியா கடந்துட்டு போகவே இல்லை. அவருடைய கவிதைகளை எடுக்கும்போது ஈஸியா கடந்துட்டு போகவே இல்லை. அவங்க சொல்றது எப்படின்னா, பாஷோவை வந்து தனது குருவாக தியோனி என்பவர் வந்து எப்படி ஏற்றுக்கொண்டாரோ, அதே போல பிருந்தாசாரதி அவர்களுடைய அந்த மீன்கள் உறங்கும் குளம் என்கிற அந்த நூல்ல உள்ள அந்த ஹைக்கூவை இந்த இந்த இடத்துல நான் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம், அந்த ஹைக்கூவை அந்த தொகுப்பில் உள்ள ஹைக்கூக்களை நான் குருவாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. நேரடியா அவங்க வந்து பிருந்தாசாரதியை குருவாக ஏற்றுக்கொள்கிறேன் இந்த இடத்துல சொல்லல, அவருடைய கவிதைகளை நான் குருவாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க மென்ஷன் பண்ணுவாங்க அந்த இடத்துல. என்ன அப்படின்னா, இருளும் ஒளியும் எண்ணும் எழுத்தும், ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம், மீன்கள் உறங்கும் குளம், பாஷோ என் பக்கத்து வீட்டுக்காரர், பறவைகளின் நிழல், இதெல்லாமும் வந்து பிருந்தாசாரதி அவர்களுடைய கவிதைகள், கவிதை தொகுப்புகள். அதிலிருந்து தான் 16 கவிதைகளை எடுத்து இவங்க இந்த தொகுப்புக்குள்ள விளக்கமாக கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அணிந்துரையில அவரு லிங்குசாமி, இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் ஒரு ஹைக்கு கொடுத்திருக்காரு, ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்திருக்காரு. தஞ்சாவூரை தலைநகராக்குங்கள், தேசமெங்கும் தலையாட்டி பொம்மைகள் அப்படிங்கிறது. இதை நீ எப்படி வேணாலும் பார்க்க முடியும். இந்த இவ்வளவுதான் விஷயம். தஞ்சாவூரை தலைநகர ஆக்குங்க, தேசமெங்கும் தலையாட்டி பொம்மைகள்னா இதை இதை எந்த ஆங்கிள் வேணாலும் நீங்க யோசிக்க முடியும். அது வந்து இந்த இந்த இடத்துல இந்த தலையாட்டி பொம்மைகள் அப்படிங்கிறதான் தஞ்சாவூரோட மிகப்பெரிய அடையாளம். அதற்கு அடுத்து அந்த சகிப்புத்தன்மை, அந்த டாலரன்ஸும் அக்செப்டன்ஸும் இருக்குல்ல, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறது, அந்த அந்த அரசியல், அந்த கலைகள், அந்த எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற அந்த ஒரு விஷயம், அதையும் இதுல பொருத்தி பார்க்க முடியும். தஞ்சாவூரை தலைநகராக்குங்கள், தேசமெங்கும் தலையாட்டி பொம்மைகள்னா தலையாட்டி பொம்மைகளை நீங்கள் ஒரு கலையாகவும் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி ஆக்குனீங்கன்னா இந்த தேசமெங்கும் கலைகள் விரவி கிடக்கும் அப்படிங்கிறத ஒரு தன்மையையும் இதுல பார்க்க முடியும். அதுல ரொம்ப அழகா அவர் லிங்குசாமி தோழர் அவர்கள் அதுல அணிந்துரையில அடுத்து மிக முக்கியமாக இந்த வரலாற்றை சொல்வதற்கு முன்பு இவங்க லீலா அவங்க எப்படி இந்த தொகுப்பை கொண்டு போறாங்க அப்படின்னா, இந்த ஹைக்கூவோட தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற மாதிரி இதோட வளர்ச்சி போக்கையுமே உள்ள கொண்டு வராங்க. அவங்க வந்து பல்வேறு ஆங்கிள் வந்து அவங்க பார்த்தாலும் கூட அந்த 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 வளர்ச்சி போக்கு இருக்குல்ல, அந்த தோற்றம், அது எங்க ஆரம்பிச்சிச்சோ அது இப்ப எப்படி போயிட்டு இருக்கு, இந்த கவிதைகளுக்குள்ள எப்படி போயிட்டு இருக்குங்கிறதையும் மிக ஆழமாக அதுல வந்து அவங்க பதிவு செய்யறாங்க. அதுல ரொம்ப முக்கியமா சொன்ன விஷயம் எப்படின்னா, அந்த தத்துவம்னு சொல்லிட்டே இருக்கோம், வாழ்க்கை தத்துவம். நீங்க ஜென்னுனாலும் சரி, ஹைக்கூனாலும் சரி, வாழ்க்கை தத்துவத்தை பிரதிபலிக்குதுன்னு. அப்ப அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப இந்துவோட அந்த மாயா தத்துவம், இஸ்லாமியர்களோட சூஃபி, பௌத்தத்தோட ஜென், இது மூன்றும் சேர்ந்து, இந்த மூன்றும் சேர்ந்து இப்ப இந்த பௌத்தம் இருக்குல்ல, இது மிக முக்கியமானது. பௌத்தம் மொழி எங்கெல்லாம் இந்த பாலி மொழி எங்கெல்லாம் போனுச்சோ அங்கெல்லாம் நமக்கு வந்து இந்த ஹைக்கூ ஜென் போயிருக்கு. ஜென் போன இடத்துல ஹைக்கூ கவிதை வடிவமாக நமக்கு வந்திருக்கு. அதையும் வந்து ஒரு ஒரு நல்ல விளக்கத்தோட அவங்க அதை கொடுத்திருக்காங்க. இந்த புரிதல்லாம் இருந்தாதான் இவருடைய கவிதைகளை நாம புரிஞ்சுக்க முடியும். அந்த அந்த ஒரு நம்மளை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல லீலா வந்து அப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்க. எடுத்த உடனே ஒரு கவிதையை கொடுத்து இது இதை சொல்லுது டைரக்ஷன், இந்த டைரக்ஷன்ல அவங்க போகவே இல்லை. இதெல்லாம் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே வராங்க. இதெல்லாம் நீ இதுக்குள்ள வந்து நம்ம உள்ள போறதுக்கு நம்மளை தயார் செய்யற விதம் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப முக்கியமா இதுல நான் கவனிச்சது என்னன்னா, போதி தர்மரை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. போதி தர்மர் தான் இங்கிருந்து வந்து சீனாவுக்கு இதை கொண்டுட்டு போனது, ஹைக்கூ ஜென் ஹைக்கூவை கொண்டு போனது. சினிமாக்களில் பார்க்குற வரைக்கும் அந்த மருத்துவத்தை தான் வந்து போதி தர்மர் எல்லாம் பெரிய அளவுல கொண்டுட்டு போனதாக சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் ஹைக்கூவை கொண்டு போனது வந்து போதி தர்மர் அப்படிங்கிறது கிபி 516ங்கிறதை இந்த புத்தகத்தில் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து சீனாவிலிருந்து தான், இது எடுத்த உடனே ஜப்பான்லாம் இல்ல, சீனாவிலிருந்து வியட்நாம், வியட்நாமிலிருந்து கிழக்கு கொரியா, அதற்கு பிறகுதான் ஜப்பான். இப்போ அந்த மாதிரி இந்த ஜென்னோட இந்த ஹைக்கூவோட வளர்ச்சி போக்கை இவங்க ரொம்ப அழகா இதுல பதிவு பண்ணியிருக்காங்க. நிறைய ஐந்திணைகள், கருப்பொருள், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எவிடன்ஸா கொடுத்துருக்காங்க. சரிங்க, இது போயிடுச்சு, திரும்ப என்ன வருது, அப்படி இங்க எப்படி வந்தது, இப்ப இங்கேருந்து போயிருச்சுல்ல, இப்ப எப்ப சமீபமாக என்ன ஹைக்கூ, இவங்கெல்லாம் வந்து இந்த ஹைக்கூ கவிஞர்கள்னு சொல்லிட்டு நிறைய மாநாடுகள் நடக்குது, நிறைய தொடர்ந்து எழுதுறாங்க.
இளைஞர்கள் இப்போ ஹைக்கூக்குள்ள ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இது எப்படி திரும்ப யாரு உள்ள கொண்டு வந்திருப்பான்னா பாரதியாரை தான் சொல்றாங்க. பாரதியார் தான் ஒரு நல்ல ஹைக்கூ கவிஞர் அப்படிங்கிறத அதையும் வந்து ஒரு ஆதாரத்தோட அவங்க தெளிவுபடுத்துறாங்க. சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படிங்கிறது நம்ம இலக்கணங்கள்ல ரொம்ப தொடர்ந்து தமிழ்ல சொல்றது. அதுதான் ஹைக்கூ அப்படிங்கிறதுல இதா இருக்காங்க. இப்ப எனக்கு பிருந்தாசாரதி தோழரோட அந்த 16 கவிதைகளுமே ஹைக்கூக்களுமே மிகச்சிறப்பான ஒரு கவிதைகளா நான் பாக்குறேன். ஏன்னா இவங்க லீலா அவங்க வந்து அதை தேர்ந்தெடுத்துதான் அதை உள்ள கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களா எத்தனையோ கவிதைகள் இருந்திருக்கும், அதுக்குள்ள தேர்ந்தெடுத்து இந்த 16 கவிதைகளை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதுல தீராத தனிமை, பொட்டல் காட்டில் ஒற்றை செருப்பு, அந்த இவங்க ஹைகோவை சொல்லும் போதே ஒரு காட்சிப்படுத்துதல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சீன் வந்து நம்ம கண்ணு முன்னாடி எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. ரொம்ப பொட்டல் காடு. பொட்டல் காடை நீங்க 2 விதமா பார்க்கலாம். அவர் கவிஞர் எந்த பகுதியை சேர்ந்தவர், எதை பார்த்து அவர் எழுதினாரு அப்படிங்கிறது. இங்க உள்ள பொட்டல் காடு, டெல்டாவில் உள்ள பொட்டல் காடு, இந்த தரிசு நிலம், சில நேரம் விவசாயம் செய்ய முடியாமல் பொட்டல் காடாக போகிற அந்த தரிசு நிலமும் கிடக்கு. அந்த மாதிரி ஒண்ணு. அந்த சைடு சவுத் சைடு போனீங்கன்னா அந்த தேரி காடுகள் அதெல்லாம் இருக்கு. இந்த பொட்டல் காட்டில் ஒரே ஒரு செருப்பு இருக்கு. இதை இதை எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம்? அதை இப்போ இன்னொரு செருப்புங்க, இந்த செருப்பு என்ன, யார் போட்டிருந்தா, ஆணா பெண்ணா, எங்க போனுச்சு, இன்னொரு யாரு என்ன என்ன பண்ணுனது, இருக்காங்களா இல்லையா, இதெல்லாமே. அப்ப இத தத்துவ நோக்குல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கை, இந்த பொட்டல் காடை வந்து ஒரு வாழ்க்கையா நாம நினைச்சுக்கலாம். அந்த இந்த வாழ்க்கை என்னும் பொட்டல் காட்டுல நான் மட்டும் தனித்து தனிமையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு தத்துவார்த்த ரீதியா கூட நாம அந்த தனிமையை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆனா அந்த தனிமைக்கான அவ்வளோ ஒரு விளக்கமும் அந்த காவிய எதுவுமே லீலா உள்ள கொண்டுட்டு வராங்க. ஏன்னா அந்த வங்கத்தில் இப்ப இங்கேயும் இருந்ததுதான், அப்ப வங்காளத்தில் இருந்த அந்த பால்ய விவாகம் பற்றியும், அதுல அந்த குலீன் மனமுறை அப்படி, அதாவது எப்படின்னா நீங்க பணம் கொடுத்து ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்வது, எத்தனை பெண்ணை வேணாலும், பணம் உங்கள்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா நீங்க எத்தனை பெண்களை வேணாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். அந்த ஒரு மனமுறையை உள்ள கொண்டு வராங்க. நான் ரொம்ப ரசித்த அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து ஒரு ஒரு சாதிய இதுக்குள்ளேயும் கொண்டு வராங்க. அப்ப என்னன்னா நம்ம எப்பயும் அந்த தேவதாசை எப்படி பார்ப்போம், அந்த பார்வதி தேவதாச அதை எப்பயுமே நம்ம என்ன ஒரு ஒரு தாடி வச்சிருக்கிறது, ஒரு நாய்க்குட்டி ஒரு பக்கத்துல இருக்கு, வந்து தேவதாசை நாம வந்து காட்சியாகவே நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இங்க வங்க எழுத்தாளர் சரத் சந்திர சட்டோபாத்யா அவரு வந்து எழுதினதா ஒரு விஷயத்த இங்க பதிவு பண்றாங்க. அவரோட ரிலேட்டிவ் வந்து நிருபமா அப்படிங்கிறவங்க சொந்தக்காரவங்க. அவங்க இப்ப இந்த பார்வதி, அதாவது ரொம்ப அதீத காதல், தேவதாசோட அதீத காதல்ல இருந்து அது கிடைக்கல, அந்த காதல் கிடைக்கல, அவர் வந்து விட்டுட்டு போறாரு. அப்ப அதுல வந்து அந்த நோன்பு, கைமை நோன்பு இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இங்க இந்த இதுக்குள்ள வந்து அவங்க பதிவு பண்றாங்க. இப்ப இதோட அந்த தனிமை என்பது இதோட விடாம இந்த சாதியத்திற்குள்ளும் அந்த பால்ய விவாகத்திற்குள்ளும் இந்த காதலின் பிரிவு, ஒருத்தர் விட்டுட்டு போறது, அந்த அந்த சமூக முறைமை, இது எல்லாத்தையுமே இந்த இந்த ஒரு கவிதைக்குள்ள வந்து நாம வந்து பார்க்க முடியும். அப்ப அதோட நிறுத்தாம அவங்க மற்ற இலக்கியங்களிலிருந்தும் மற்ற எழுத்தாளர்களிலிருந்தும் எப்படி இதை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா இதுல கடத்திருக்காங்க. அடுத்தது வந்து இப்போ நம்ம இதுல காமத்தோடர் ஆரம்பத்துல சொன்னது போல, பூக்கிறது காய்க்கிறது கனிகிறது மயானத்து மரமும். இத லீலா அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பூக்கிறது காய்க்கிறது கனிகிறது மயானத்து மரம் அப்படின்னு முடிச்சிருந்தா அதோட அர்த்தமே வேற. மயானத்து மரமும் அப்படிங்கிறப்போ அந்த டோன்ட் கிவ் அப் அப்படின்னு சொல்லுவோம்ல, மூவ் ஆன் அப்படின்னு எப்பவுமே வாழ்க்கை தத்துவத்துல சொல்லிட்டே இருப்போம், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு தன்மை வந்து இந்த இதுக்குள்ள நம்ம பார்க்க முடியும். எனக்கு இந்த கவிதை படிச்ச உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் இது ரொம்ப தேடல், இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு கொஞ்சம் நான் தேடிட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொல்ற அந்த கரண்ட் எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் இருந்தாலும் கூட, கிரிமேஷன் இருந்தாலும் கூட, இன்னமும் வந்து எரிக்கிறது, பிணங்களை எரிக்கிறது, அதற்கான மனிதர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு
இருக்கும். இந்த கேள்வி இவங்களும் கேட்கிறாங்க உள்ள. இன்னைக்கு இந்த கேள்வி எனக்குள்ளும் எழுந்தது. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எங்க சாப்பிடுவாங்க, எப்படி அதை வந்து அந்த மரணத்தை எப்படி அவங்க உள்வாங்குவாங்க, மரணத்தை எப்படி ஏத்துக்குவாங்க, தன்னுடைய மரணம் என்னவாக இருக்குன்னு எப்படி என்னைக்காவது யோசிச்சிருக்காங்களா? அப்படிலாம் நான் யோசிச்சு உள்ள யூடியூப்ல எல்லாம் ரொம்ப போய் பார்த்திருக்கேன். அப்ப அங்கேயே தான் பக்கத்திலேயே தான் சாப்பிடுவாங்க. அப்போ அதுல வந்து ஒரு ஒரு பையன் வந்து ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அவர் அங்கதான் வந்து அந்த பிணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது அந்த 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 ஒரு வேகத்துல அது வந்து எழும்பும்போது அதை அடிக்கிறதுக்குலாம் பக்கத்திலே இருக்கணும். அவர் படிச்சுட்டே தான் இருப்பாரு. மறுநாள் அவருக்கு செமஸ்டர் இருக்கும், இன்ஜினியரிங் அவர் படிப்பாரு. அது அதை அவரை வந்து அந்த நேர்காணல்ல சொல்லும் போது என்ன என்ன ஒரு அந்த 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 வாழ்க்கையின் மாறுபாடுகள், அத மனித மனம், இந்த சமூகம் எப்படியெல்லாம் வந்து மனிதர்களை வேறுபடுத்தி வச்சிருக்கு, இல்ல மனிதர்கள் எப்படி தகவமைத்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் வந்து அந்தந்த மரணம் மயானம் அப்படிங்கிறதுல புரிந்து கொள்ள முடியுது. அதை வந்து இந்த கவிதை எனக்கு இதை படிச்ச உடனே நான் அவங்க கட்டுரைக்குள்ளே நான் போகல. இதைதான் நான் வந்து யோசித்தேன். நான் நம்ம யோசித்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்புறம் திரும்ப பார்த்தா அவங்க அவங்க அதுல ஒரு ஒற்றை வரி எழுதியிருக்காங்க. அப்ப அந்த 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 மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க, மரணத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த கவிதை வழியாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். அடுத்து வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹைகோவை பொறுத்த வரைக்கும் முதல் 2 வரி வந்து அதை படிச்ச உடனே மூன்றாவது ஒரு வரி வந்து பயங்கர சர்ப்ரைஸா இருக்கணும், ஒரு வியப்பா இருக்கணும், அது ஒரு ஒரு வியப்பில் வந்து அது முடியணும், ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட முடியணும் அப்படின்னு. அப்ப அதுக்கும் வந்து அவங்க கம்பர்ட்டேந்து எடுக்கிறாங்க, மேற்கோள்கள் எடுக்கிறாங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் லீலாமாவை பொறுத்த வரைக்கும். அவங்க எப்படின்னா, நான் அவங்க கிட்ட பேசும்போது கேட்டேன், நீங்க தமிழ் படிக்கலல்ல, நீங்க இலக்கியம்லாம் படிக்கல, எப்படி இதை வந்து உங்களுக்கு தோணுச்சு அந்த மாதிரி, இல்ல இந்த ஹைக்கூவே எப்படி உங்களுக்கு இதுக்குள்ள வரணும்னு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறப்பதான் அவங்க அந்த அவங்களோட கேரக்டர் இருக்குல்ல, அவங்களோட குவாலிட்டி எனக்கு வந்து ஷார்ப்பா இருக்கணும், எதா இருந்தாலும் சுருக்கமா இருக்கணும், ரொம்ப அதிகம் வந்து எதையும் ரொம்ப விளக்கி விழாவாரியா எனக்கு சொல்றதும் இல்லை, ரொம்ப 2 வரிகள்ல 3 வரிகள்ல அதை சொல்லணும், எனக்கு என்னோட கேரக்டர் அது. அதனால நான் அது மாதிரி இதெல்லாம் வாசிக்கும் போது, சின்ன வயசுல வாசிக்கும் போது எனக்கு அது பிடிச்சு போயிடுச்சு. அதனாலதான் நான் வந்து அது ஹைக்கூக்குள்ள வந்தேன் அப்படின்னாங்க. நல்ல விஷயம்தான். ஏன்னா அவங்க ஹைக்கூன்னு சொல்லும் போதே எளிய மனிதருக்கும் புரிவதுதான் ஹைக்கூ அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க அதுல சொல்றாங்க. அடுத்து வந்து ரொம்ப சுவாரஸ்யமான வாழ்க்கையை அடிச்சு உடைக்கிற ஒரு பிருந்தா சாரதி அவருடைய கவிதைகள். முட்டி மோதுகின்றன தொட்டி மீன்கள். இது இந்த ஒற்றை வரியே நிறைய நமக்கு வந்து நிறைய கிளர்த்தி விடும் கேள்வி. முட்டி மோதுகின்றன தொட்டி மீன்கள், தொட்டி மீன்கள் போதும் நமக்கு நிறைய இதை பற்றி, வாழ்க்கை பற்றி, புரிதலை பற்றியும் மீன்களை பற்றி என்ன என்ன முட்டி மோதி வெளில வரப்போகுதா, அங்க என்ன இருக்கு, எதிர்த்தாப்புல என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த இந்த ஒரு வரி சொல்லும். ஆனால் அதற்கு 2வது வரியாக கண்ணு கெட்டிய தூரத்தில் கடல், அதாங்க மிகப்பெரிய கொடுமை. ஏன்னா நம்ம இடத்துல இருந்து இங்க ஒரு ஒரு சின்ன ஒரு தொட்டிக்குள்ள வந்திருக்கோம். அந்த நம்ம இடத்த நம்ம வாழ்ந்தத அதை நம்ம பார்க்கலன்னா கூட இதுதான் நம்மளோடதுன்னு தகவமைச்சுக்குவோம். ஆனா அத நம்ம 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 இடம் கண்ணு கெட்டின தூரத்துல இருக்கு, நம்ம போகணும், அதுதான் நம்ம சந்தோஷம், அதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறப்போ அது அந்த அந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அந்த தொட்டி மீன்களுக்குள்ள தொட்டிக்குள்ள அந்த மீனோட அந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, மனித வாழ்க்கை அந்த அகமும் புறமுமான, ஏன்னா தத்துவம்னு சொல்றப்ப அவங்க லீலா அதை தான் சொல்றாங்க, இந்த அகத்துக்கும் புறத்துக்குமான அந்த போராட்டம், அந்த முட்டி மோதுதல் இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு தத்துவமாக ஒரு ஹைக்குவாக வெளியில வருது அப்படிங்கிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஒரு ஒரு காட்சிப்படுத்து, ஒரு ஒரு தொட்டி இருக்கு, அதுக்குள்ள மீன், அப்படியே நம்ம பார்த்தா அதுக்கு பேக்ரவுண்ட்லயே ஏதோ பெரிய கடல், அது நம்மளே வந்து உடைச்சு வெளில அந்த கடலுக்குள்ள போட்டலாமாங்கிற ஒரு சென்ஸை வந்து இந்த கவிதை வந்து ரொம்ப அழகா அது கொடுக்குது. ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா, இவங்க ரெஃபரன்ஸா கொடுக்கறது ஔவையார் அவரோட அந்த மூதுரையில கிட்டாதாயின் வெட்டன மர அப்படிங்கிறத ஒரு இதா கொடுக்குறாங்க. இது இது பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இந்த இடத்துல நான் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்துட்டோம், நமக்கான இடத்த பார்த்துட்டோம், முட்டி மோதியாவது அங்க போகணும் அப்படிங்கிறது ஒண்ணு. போகவே முடியாது, இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே வந்து நம்ம மரணித்து இப்படியே போயிருவோமா, சாக வேண்டாம்ல, தற்கொலை அப்படிங்கிறதெல்லாம் போகாம இதுக்குள்ளே எப்படி கம்ஃபர்ட்டா வாழ முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு.
இன்னும் ஒண்ணு, இதுதான் வாழ்க்கையா? ஏன்னா இது இது நமக்கு பிடிச்ச வாழ்க்கை இல்ல, இதுக்குள்ளதான் நம்ம வாழணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப அதிகமா எனக்கு கொடுத்தது. அடுத்ததாக என்னன்னா, மின்மினி பூச்சிகள் பற்றி நிறைய கவிதைகள்ல பேசுறாங்க. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, லீலா என்ன சொல்றாங்கன்னா, ஜப்பான் அவங்க இதை பொறுத்த வரைக்கும் இந்த மின்மினிகள், அந்த சரக்கொன்றை, இந்த மாதிரி தவளை, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து அவங்களோட ஹைக்கூக்குள்ள வந்துகிட்டே இருக்குன்னா, இப்ப இங்க நம்ம நம்ம தமிழகத்தில் எழுதக்கூடிய கவிஞர்களுடைய கவிதைகளிலும் ஹைக்கூக்களிலும் அந்த மின்மினி பூச்சிகள் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு அதோட விடல, அவங்க மின்மினி பூச்சியை அதோட விடல, அதுக்கு அதுக்கு உள்ள ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயத்தை உள்ள எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒளி, அந்த மின்மினி பூச்சிக்கான அந்த ஒளி, அது ஏன் அதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை வந்து தூக்கணாங்குருவி வந்து எப்படி அதை ஒரு லைட்டா வந்து செட் பண்ணுது, உள்ள வந்து ஒரு சீரியல் பல்பு போட்டுக்குது அதோட ஒரு இதுக்குள்ள கூண்டுக்குள்ள. ஒரு தூக்கணாங்குருவி தன்னோட கூடுக்குள்ள எப்படி வந்து அதை ஒரு லைட்டா கொண்டுட்டு வருது. இந்த 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 சுற்றுச்சூழலியல், இந்த நிறைய அந்த உணவுச் சங்கிலி குறித்து, சூழலியல் குறித்து நிறைய விஷயங்களை வந்து இவங்க உள்ள அலசி பாக்குறாங்க, பொருத்தி பாக்குறாங்க. அது பொருந்தாத விஷயங்களை எல்லாம் வந்து வேற ஒரு தளத்துக்கு, ஒரு காப்பியமாக, ஒரு இலக்கியமாக, இப்படி எல்லாம் வந்து எல்லா டைமென்ஷன்லையும் இதை கொண்டுட்டு போறாங்க. இந்த மின்மினிகளை பற்றி பேசும்போது மட்டும் நம்ம அவருடைய கவிதைகளோட சரி இந்த மின்மினி இதோ ஏதோ வெளிச்சம் காமிக்கும், அவ்வளவுதான், அந்த புதருக்கு மேல ஒரு வெளிச்சத்தை காமிக்குது, இவ்வளவுதான் கவிதை அப்படின்னு நம்மளால கடந்து போக முடியாது. ஏன்னா கடந்து போக விடல லீலா. அவங்க வந்து அதை இப்படியே போயிடாதீங்கப்பா, அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த இணை பூச்சிகளோட இணை சேரும் போது எப்போதுமே வந்து அந்த சூழலியலை பொறுத்த வரைக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உண்டு. அதுல ரொம்ப ரொம்ப நேரம் வந்து அந்த ஒளி இருக்கும்போது எந்த மின்மினி பூச்சிக்கு அதிகம் இருக்குதோ அதை வந்து அந்த பெண் தன்னுடைய இணையை வந்து பெண்ணை கவர்வதற்காக அது செய்யுது அப்படிங்கிறதை பதிவு பண்றாங்க. தூக்கணாங்குருவி நாம பார்த்திருப்போம், அந்த அந்த இதுக்குள்ள வந்து இந்த வெளிச்சத்துக்காக இதெல்லாம் வைக்குது. இதையும் அறிவியல் பூர்வமாக ரொம்ப அழகா கடத்துறாங்க. பிக் பேங் தியரியை வந்து 2-3 இடங்கள்ல கொடுக்குறாங்க. இந்த அண்டத்தோட பெருவெடிப்பு பின்னாடி ஒரு ரொம்ப நல்ல கவிதை ஒண்ணு வரும். அதுல வந்து அந்த விண்மீன்கள், மீன்களுக்கு அந்த அதுக்கு இடையிலான அந்த ஒரு 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 மேஜிக்கல் ரியலிசம் அதுக்குள்ள இருக்கும், அதுக்குள்ள ஒரு வாழ்க்கை தத்துவம் இருக்கும், அதுக்குள்ள ஒரு பிக் பேங் தியரியும் இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த கவிதைக்குள்ள அவங்க கொண்டுட்டு வராங்க. அடுத்ததாக என்னன்னா, விதைக்குள் இருக்கிறது பிரபஞ்சத்தின் மூலப்பத்திரம். இவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. வடிவேல் சொன்ன மாதிரி பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு, எல்லாம் வெளியில போங்க அப்படிங்கிறதுதான். விதைக்குள் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தின் மூலப்பத்திரம். நீங்க நீங்க உங்க வாசக அனுபவத்திலேயோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இருந்தோ இதை எந்த வகையில வேணாலும் நீங்க மாத்தி 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 அதை யோசிக்க முடியும், பொருத்திக்க முடியும். இப்ப இந்த இந்த சமூகம் என்பதன் வேர் விதையில் இருக்கிறது அப்படிங்கிறதே அவங்களே அதை சொல்றாங்க. இதுல என்ன, அதாவது வந்து அந்த தத்துவத்தோட முடிச்சிடாம அது ஒரு ஒரு அறிவியலா, ஒரு சூழலியலா வரும்போது அந்த வால்மார்ட்டை கொண்டு வராங்க. ஏன்னா அது ஒரு விதை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இப்ப இந்த விதை அப்படிங்கிறத வைக்கும்போது இன்றைக்கு வந்து விதையில்லாத மரங்கள், கனிகள் தானே இருக்கு. இப்ப இது எப்படி வந்தது? அந்த அந்த பீட்டி கத்திரிக்காய் எல்லாம் பற்றி நம்ம சொல்லும் போதும், இந்த வால்மார்ட் பற்றி சொல்லும் போதும், இப்ப எப்படி வந்து விவசாயிகளை வந்து நாங்க கொடுக்கிறோம் விதைகள், வந்து நாங்க கொடுக்கிறோம், நீங்க பயிர் செய்யுங்க. ஒரு காலத்தில் விவசாயிகள் விதைகளை கொடுத்தார்கள், இப்ப வெளியில இருந்து கார்பரேட்ஸ் விதைகளை கொடுக்கிறது, நாங்க கொடுக்கறத நீங்க பயிர் செய்யுங்க அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குல்ல. அந்த இடத்தை வந்து இவங்க வந்து இந்த இடத்துல கொண்டுட்டு வந்தாங்க. நான் ஆரம்பத்துல என்ன நினைச்சேன் அப்படின்னா, இப்ப அந்த ஹைக்கூங்கிறது எப்படி அப்படின்னா சும்மா ஈஸியா கடந்து போறது, அவ்வளவுதான். படிச்சுட்டு அந்த இந்த சமூகத்தை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறதும், இதை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை இருக்குல்ல, அது இந்த கவிதைகள்ல இருக்கு. அந்த கவிதைகளுக்குள்ள இருப்பதை லீலா வந்து வெளியில கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க எப்படி எழுதுனாங்கன்னு எனக்கு பிருந்தாசாரதி தோழர் கவிதை அவர் ஏற்புரையில அவரு பேசும்போதுதான் தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு. எனக்கு தோணுச்சு, நான் பார்த்த சில விஷயங்களை நான் அப்படியே எழுதினேன், ஒரு கவிஞரா நான் அப்படியே எழுதினேன் அப்படின்னு இருந்திருக்கலாம். ஏன்னா இவங்க கொடுக்குற ஆய்வு வந்து அவருக்கு வந்து எப்படியா இருந்தாலும் அந்த இடத்துல உட்கார்ந்து எழுதும் போது எப்படியா இருந்தாலும் இந்த ஆய்வு நோக்குல எல்லாம் ஒரு ஒரு படைப்பாளியாக, ஒரு ஒரு கவிஞராக அப்படியெல்லாம் நம்ம பண்ண முடியாது. அது 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 ஒரு கவிதை, ஒரு பித்து நிலை. அது 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 எங்க எப்படி அந்த இடத்துக்கு தோணுதோ அதுதான் வரும். அதுக்குள்ள வந்து ஆய்வு நோக்கு வராது.
ஆனா இவங்க எழுதினதுக்கு அப்புறம் அவர் என்ன உணர்ந்திருப்பாருங்கிறதுதான் வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை தத்துவத்திற்கான எல்லாரும் நாம வந்து பயந்து கடந்து கடந்து போற ஒரு வாழ்க்கையில நடக்கிற விஷயத்த வரிகள்ல கொடுத்திருக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகள். அதுக்கு வந்து இவங்க ஒரு சரியான விளக்கம் கொடுத்திருக்காங்க. நீலா என்ன கவிதை அப்படின்னா, இலை மறைவு கனி தெரிகிற வண்டுக்கு தெரியவில்லை பக்கத்தில் மறைந்திருக்கும் பச்சோந்தி. இலை மறைவு கனி தெரிகிற வண்டுக்கு தெரியவில்லை பக்கத்தில் மறைந்திருக்கும் பச்சோந்தி. அவங்க அது அந்த பூவா இருக்கும் போதே அது அது உள்ள போயிடும், அந்த வண்டு உள்ள போயிடும். போய் உள்ள குடைஞ்சு குடைஞ்சு அதோட உணவு என்பது அதுதான். அது அது அதை அதை சுவைக்கக்கூடிய ஒரு இடத்துல ரொம்ப பாதுகாப்பாக இருக்கு. ஆனா பக்கத்துல அந்த வண்டு வண்டு வண்டை காலி பண்ற பச்சோந்தி பக்கத்துல இருக்குங்கிறது அந்த வண்டுக்கு தெரியாது. ஏன்னா இவ்வளவு எஃபர்ட் எடுத்து உள்ள போன ஒரு வண்டுக்கு நம்மளை வந்து ஒரு கொலை செய்ய போகிற, நம்மளை உணவாக உட்கொள்ள போகிற ஒரு பச்சோந்தி பக்கத்துல இருக்குங்கிறது அந்த வண்டுக்கு தெரியாது. இப்படித்தான் மனிதர்களோட வாழ்க்கையும் வந்து இன்றைக்கும் நாம நினைச்சிட்டு இருப்போம் ரொம்ப நல்லா, நம்ம ரொம்ப திறமைசாலி, நம்ம எல்லாத்தையும் வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக பார்த்துட்டு இருக்கோம், நம்ம ரொம்ப அறிவாளி, எல்லாத்தையும் அனலைஸ் பண்றோம், நம்மளால தோல்வி என்பதே நமக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற அந்த அப்படியான ஒரு மனிதர்கள் பக்கத்துல எப்படியும் ஏதோ ஒரு பச்சோந்தி இருக்கதான் செய்யும். அந்த ஒரு வாழ்க்கையை அந்த ஒரு ரெண்டு வரிகள்ல அவ்வளவு ஒரு அழகா வந்து அதை கடத்திருப்பார். அதுக்கு இவங்க வந்து ஒரு கதை ஒண்ணு ஆண்டன் செக்காவை நான் ஏற்கனவே படிச்சிருந்தேன். என்னடா இப்படி எப்படி கண்டுபிடிச்சாங்க இத அப்படின்னு. மேபி அந்த தலைப்பு அந்த பச்சோந்தின்னு இருந்ததுனால இவங்களுக்கும் கண்ணுக்கு படிச்சான்னு தெரியல. அந்த பச்சோந்தி கதை வந்து இதுல அவங்க மேற்கோள்களாக நிறைய கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து எப்பவும் ஓஷோ கதை இருக்கும், இந்த கவிதைக்கு வந்து அவங்க ஆண்டன் செக்காவோட பச்சோந்தி கதையை கொடுத்திருக்காங்க. ரொம்ப சிறப்பான கதை. அத நீங்க வந்து படிச்சு பாருங்க. ஏன்னா மனிதர்கள் எப்படியெல்லாம் அந்த பணக்கார தன்மைக்கு எப்படி நம்மளை வந்து அடகு வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா ஆண்டன் செக்காவோட கதைகளை வந்து இதுல ரொம்ப தெளிவா விளக்கி சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக அந்த நான் சொன்ன அந்த மீனுக்கும் விண்மீனுக்குமானது நிறைய உணர்வுகளை, நிறைய அனுபவங்களை கிளர்த்தி விட்ட ஒரு கவிதை இது. மீன்கள் உறங்கும் குளம், விண்மீன்களை ரசித்தபடி தூண்டில்காரன். மீன்கள் உறங்கும் குளம், இதை படிச்ச உடனே மீன் உறங்குமா அப்படின்னு நான் எனக்குள்ள கேட்டுட்டேன். மீன் எப்படி உறங்குமான்னு அப்படியே உட்கார்ந்துருங்க. ஆனா லீலா அவங்களோட கட்டுரைகளை பின்னாடி வரும்போது அவங்களும் அதே கேள்வியை நமக்கு முன்வைக்கிறாங்க. உறங்குமா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு. அதுக்கு ஒரு அழகா ஒரு சயின்டிபிக் இது கொடுக்குறாங்க. மீன்கள் வந்து மீன்களும் மனிதர்களை போல அந்த நிறத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஆனா அது பகல்ல தான் பண்ணும், இரவுல அதால பண்ண முடியாது. அதனால அது அசையாமல் அப்படியே இருக்கும். அப்ப இந்த ஒரு சயின்டிபிக் தியரியை வந்து இதுக்குள்ள உள்ள கொண்டு வராங்க. என்ன இந்த படம் என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த படத்தை இந்த படம் யாரு வரைஞ்சா உள்ள ஒவ்வொரு இதுக்கும் தெரியல. அது எப்படி இருக்கும்னா, அந்த நிலா பிறை இது மாதிரி இருக்கும். அதுல வந்து தூண்டில்கார் உட்காந்து அந்த அந்த பிறைக்கு பின்னால தூண்டில போட்டு அந்த நட்சத்திரத்தை தான் அந்த தூண்டில் இருக்கும். அதுல மீன் இருக்காது, நட்சத்திரம் தான் இருக்கும். கீழே வந்து மீன் வந்து இப்படி உறங்குற மாதிரி கிறிஸ் கிராஸா அந்த ஒரு படம் வந்து அதுல வரைஞ்சிருப்பாங்க. நிறைய விஷயம் வந்து இதுல எனக்கு தோணுச்சு. மீன்கள் உறங்கும் குளம், மீன்கள் உறங்குனா அந்த குளம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒண்ணு. அப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி என்ன வந்துச்சுன்னா, இப்ப விண்மீன்கள் உறங்கும் குளம், மீன்கள் உறங்கும் குளம், அவர் ஏன் விண்மீன்களை ரசித்தபடி தூண்டில் போட்டுட்டு இருக்காரு, இங்க ஏன் மீன் உள்ள உறங்கிட்டு இருக்கு இப்படிங்கிற கேள்வி எல்லாம் நமக்கு வருது. அப்ப விண்மீன்கள் வந்து அதோட எப்படி விண்மீன்கள் உறங்க வாய்ப்பு இல்லை, விண்மீன்கள் வந்து பிளிக்கர் ஆயிட்டே தான் இருக்கும். நிறைய வந்து அதுக்குள்ள உட்கார்ந்து யோசிச்சா அந்த ஒரு கவிதையே நிறைய ஆய்வுகளை வந்து கிளர்த்தி விடும். நீங்க இந்த இன்ட்ராக்ஷன்ல வந்து உங்களுக்கு எப்படி அது என்ன புரிதலை கொடுக்குது அப்படிங்கிறதை நீங்க இதோட நீங்க நமக்கு இதை சொல்லிக்கலாம். அடுத்ததாக வந்து இறுதியாக
அந்த இருளின் தடம் அப்படிங்கிறது நிறைய இருள் பற்றி நிறைய கவிஞர்கள் நிறைய தத்துவங்களையும் சொல்லியிருக்காங்க. இருளை ரொம்ப ரசிக்கக்கூடியதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இருளை நாம ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கு. இறக்கி வைக்க முடியாத சுமையை இறக்கி வைத்தது ஒரு சொட்டு கண்ணீர். இது ஒரு கவிதை, அவரோட இது ஒரு கவிதை, மிக முக்கியமான கவிதை. இதுக்குமே வந்து ஆணின் அதோட விடல அவங்க அந்த கண்ணீரை. இது நமக்கு வெளிப்படையா தெரியும். ஒரு 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 சுமையை நீ அழுதுரு. நிறைய மரண வீடுகள்ல நான் பார்த்திருக்கேன். ரொம்ப தாங்க முடியாத இதோட அழுகவே மாட்டாங்க. அப்படியே ஒரு பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரியான மனிதர் அழுதுரு, தயவு செய்து அழுதுருன்னு சொல்லி பக்கத்துல உட்காந்துக்கவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. கண்ணீருக்கு அவ்வளோ ஒரு வலிமை உண்டு. இந்த வலியை கடத்தக்கூடிய வலிமை கண்ணீருக்கு உண்டு. அப்ப இது இது அவங்க அந்த கண்ணீரோட விடாம அந்த ஆண் கண்ணீர் எப்படி இருக்கும், பெண் கண்ணீர் எப்படி இருக்கும். ஆண் கண்ணீருங்கிறது அந்த இடத்துல வந்து ஒரு 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 டக்குன்னு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி, அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவாங்க ஆண்கள். ஆனா பெண்கள் வந்து அதை ரொம்ப அமைதியா ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கறதை வந்து இங்க மிகச்சிறப்பா அதுல சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஜூலியஸ் சீசரோட இஃப் யூ ஹாவ் டியர்ஸ் ப்ரிப்பேர் டு ஷெட் தெம் நவ், நீ இப்பயே அழுதுரு, அவ்வளவுதான், கண்ணீரை சிந்தி விடு அப்படிங்கிறத அதை ஒரு ரெஃபரன்ஸா கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கண்ணீர் அப்படிங்கிறதோட நிறுத்தாம அதுக்கான தொடர்புடைய பல விஷயங்களை அதுல கொடுத்துருக்காங்க. இருளை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, அதுல போன தடவை இந்த புத்தகத்துக்கு வந்து நிமிர் இலக்கிய இதுல வந்து அருள் தோழர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. என்ன விளக்கம் கொடுத்திருந்தாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது நம்ம பார்த்துட்டு கடந்து போற விஷயம் தான். ஒரு ஒரு தீபம் இருக்கு அப்படின்னா, ஒரு விளக்கு இருக்கு அப்படின்னா, அதுல வந்து அந்த சுடர் இருக்கும் அந்த எல்லோ கலர்ல. அத சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கருப்பு கலர்ல அந்த ஒரு இருள் இருக்கும். ஃபுல்லா அப்படியே எல்லோ கலரா இருக்காது, இந்த சுடர் மஞ்சளா இருக்காது. அந்த இந்த இடத்துல ஒரு கருப்பு இருக்கும். அதை வந்து அவரு மென்ஷன் பண்ணாரு. நான் இந்த கவிதையை எப்படி பாக்குறேன், இருளின் தடம் சுடரை சுமந்தது திரியின் நுனியில் அப்படின்னு. இதுதான் அவரோட அந்த ஹைக்கு. இதை நான் என்ன பாக்குறேன், ஃபர்ஸ்டே அவர் இருளின் தடம்னு கொடுத்திருக்காரு. மூன்றாவது வரியை முதலில் கொடுத்திருக்காரோ அப்படின்னு நான் பாக்குறேன். சுடரை சுமந்தது திரியின் நுனியில், சுடரை சுமந்த திரியின் நுனி, அந்த அந்த சுடரை சுமந்த திரியின் நுனி, இருளின் தடம் அப்படின்னு முதல்ல கொடுத்திருக்காரு. இது இதை பெரும்பாலும் வந்து இதை மூன்றாவது வரியா தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா பிருந்தாசாரதி தோழர் வந்து இதை முதல் வரியாகவே அதை கொடுத்திருக்காரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட். இது வந்து இருளின் தடம் அப்படின்னா, இப்ப நீங்க பாக்குற அந்த ஒளி வந்து அது வெறும் ஒளி அல்ல, அது இருளின் அடையாளம். அது அது இருளை கிரகித்த ஒளி, உள்வாங்கிய ஒளி. அந்த இடத்துல இருள் தான் இருக்கு. ஆனால் நாம் கண்ணுக்கு அது ஒரு விளக்கு ஏற்றிய பிறகு அது ஒளியா தெரியுது. ஆனா இருள் எங்கேயுமே போகல, இருள் அங்கேதான் இருக்கிறது. இருள் எப்போதும் ரசிப்பிற்குரியது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க லீலா அதுல விளக்கமாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு இருள் என்பதே ஒரு தனித்த ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு ரகசியத்தன்மை உடையது. இதை ரொம்ப ரொம்ப அழகா நான் ரசிச்சேன் இந்த விஷயத்த. இருள் என்பது ஒரு ஒரு ரகசியத்தன்மை உடையது, இருள் என்பது ஒரு நிலைத்த இல்லாமை அப்படிங்கிறதெல்லாம் அத சொல்லியிருக்காங்க. கடைசியா ஒரு கவிதை என்னன்னா, இது நம்ம சொன்னாலே அது புரிஞ்சுது. வானில் பறந்தாலும் பறவையின் நிழல் மண்ணில் தான். அது நிறைய இதுக்குள்ள சொல்ல முடியும். நம்ம அந்த கிராமங்கள்ல சொல்றது போல இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லுவாங்க கிராமங்கள்ல. நீ என்னதான் உயர பறந்தாலும் அந்த ஊர்க்குருவி பருந்தா ஆகாது அப்படிங்கிறது. நீ எவ்வளவுதான் வந்து எண்ணெயை தடவிட்டு மண்ணுல புரண்டாலும் ஒட்டுறதான் ஒட்டும் இப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் அதான் சொன்னேன். அவர் பிருந்தாசாரதி அவருடைய கவிதைகள் வந்து இந்த மண்ணிலிருந்து உருவாகி இருக்கிறது என்பதை நான் அதை ஒரு ஹைக்குவ ஒரு மக்கள் இலக்கியமாக ஒரு பாமர எழுத்தாக இதை வந்து நம்ம பார்க்கணும். அப்படிதான் நான் பாக்குறேன். மற்ற அந்த பற்றற்ற தன்மை எல்லாவற்றிலிருந்து விடுபட்டு அப்படி ஒரு 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 துறவாக ஒரு இலக்கியத்தை பார்க்காம ஒரு மக்களுக்கு தன்னுடைய சுயநலம் எல்லாம் இல்லாம தனக்கான எதையும் யோசிக்காம அடுத்தவர்களுக்காக யோசிக்கிறது இல்லை. நம்ம வந்து ஏதோ ஒரு ஒரு உணவு எங்கேயோ ஒண்ணு கிடைக்குது அங்க சாப்பிடுறோம் அப்படியே போறோம் அப்படின்லாம் அந்த 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 துறவு இல்லாமல் ஒரு இந்த சமூகத்திற்கான ஒரு துறவு, தனித்த துறவாக இல்லாமல் இந்த சமூக
சமூகத்திற்கான துறவாக இந்த ஹைக்கூ மாறுகிறது என்று நினைக்கிறேன். ஏன்னா இதை நான் படிச்சதற்கு பிறகு நான் முன்னாடி இருந்த என்னுடைய பார்வை வேறு. இந்த புத்தகத்தை வாசித்ததற்கு பிறகும், பிருந்தாசாரதி தோழருடைய கவிதைகள் வாசித்ததற்கு பிறகும், அதை லீலா அவர்கள் கொடுத்த அந்த விளக்கத்திற்கு பிறகும் நான் உணர்ந்து கொண்டது, இது நிச்சயமாக இப்ப சமீபமாக ஹைக்கூ ரொம்ப பெரிய அளவுல வந்துட்டு இருக்கு. இதை இன்னும் நெருக்கமாக இளம் தலைமுறைகளுக்கு சமூக பொறுப்போடு மக்கள் இலக்கியமாக கொண்டு போகிற வேலையை இவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அது 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 தொடரணும். அது என்னுடைய விருப்பமும் கூட. ஏன்னா ஏன்னா வாசிக்கும் போது அதோடைய தோற்றம் வளர்ச்சியெல்லாம் வாசிக்கும் போது இப்படி ஒரு சென்ஸ் வரவே இல்லை. இப்ப இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது, இவங்க கொடுக்கிற விளக்கத்தை வாசிக்கும் போதுதான் எனக்கு தெரியுது, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது ஹைக்கூ. ஏன்னா இப்ப ரொம்ப பரபரப்பான இதுல ரொம்ப நெடிய கவிதைகள் யாரும் வாசிக்கிறது இல்லை. நீங்கள் உங்கள் படைப்பு வெற்றியடைய வேண்டும், மக்களுக்கானதாக இருக்க வேண்டும் என்றால் அது இன்றைய காலகட்டத்திற்கு என்னவாக அதை கொண்டு போக முடியுங்கிறத நாம பார்த்தாதான் அது சரியாக போகும், அது பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் நான் இந்த தொகுப்பை மிகப்பெரிய ஒரு வெற்றியான தொகுப்பாக நான் பார்க்கிறேன். நான் இவங்க ரெண்டு பேரோட இந்த காம்பினேஷன் மிகச்சிறந்த ஒரு ஹைக்கூக்கான ஒரு முன்னெடுப்பாக, ஹைக்கூவை சமூகத்திற்கு விதையாக தெளிக்கிற ஒரு முன்னெடுப்பாக இவர்கள் ரெண்டு பேருமே செய்திருக்கிறார்கள். ஏன்னா இவங்க எழுதினாலும் அவர்கிட்ட ஒரு இது கேட்டுதான் எழுதியிருக்க கூடும். தானா இவங்க எழுதினாலும் அவங்க கிட்ட ஒரு சஜஷன் கேட்டிருப்பாங்க. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஹைக்கூ உலகில் மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சியை, ஒரு மாற்றத்தை நீங்க உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா பாஷோவின் பக்கத்து வீடு என்கிற போது அதனுடைய வாசனை நிச்சயமாக வரும், அதனுடைய தாக்கம் இருக்கும். அவர் நிச்சயமாக எளிய மனிதர்களுக்கான ஒரு கவிஞராக தான் இருந்திருப்பார். அதன் வழியில் வந்த நீங்களும் அதை நோக்கிதான் போறீங்க, அப்படிதான் நான் உணர்றேன். பின்னாடி வரக்கூடியவர்கள் அந்த எப்படி அதை கலந்துரையாடல்ல பதிவு செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வகையில் இந்த தொகுப்பை எனக்கு பேசுவதற்கும் முதல்ல வாசிப்பதற்கு, எனக்கு நான் பேசுறது அப்புறம் வாசித்து நான் உணர்வதற்கு எனக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த லீலாம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் இந்த காற்று வெளியில் தான் பேசணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அதற்கு மதுமிதா அம்மாவுக்கும் பிருந்தாசாரதி தோழர் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, ஒரு நல்ல புரிதலை, இந்த சமூகத்திற்கான புரிதலை 2 வரிகளில் 3 வரிகளில் கிளர்த்தி இருக்கிறார். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஒரு விஷயத்தோட இதை முடிக்கிறேன். என்னன்னா இவங்க இந்த சூஃபி என்பதை இந்த ஜென் பிளஸ் ஹைக்கூ என்பதோட முடிக்காம இதுல உள்ள தன்மைகள் நிறைய கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த புத்தகத்தை உங்களுக்கு ஹைக்கூல மிகுந்த ஆர்வம் இருக்கு, அதை பற்றிய ஒரு நல்ல அடிப்படை புரிதல் வேணும்னா நிச்சயமாக இதுக்குள்ள நிறைய கிளை அந்த தன்மைன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. சஃபி, சஃபிக்ஷி, ஜிகோ, ரோரை, போச்சி, சின்மோக்கு, உச்சினரு, நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட ஏறக்குறைய நான் எழுதி வச்சிருக்கேன். ஒரு 15 தன்மைகள் அதுக்குள்ள உள்ள கொடுக்குறாங்க. இதை எல்லாமே நீங்க இதுல ஆர்வம் உள்ளவர்கள், இந்த ஹைக்கூல ஆர்வம் உள்ளவர்கள் நிச்சயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எனக்குள்ளும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுல முன்னாடி பக்கத்துல சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு ஆய்வாளராகவோ அல்லது இன்னொரு ஹைக்கூ உருவாவதற்காகவோ ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதாகவோ இந்த புத்தகம் அமையுமானால் அது மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த புத்தகம் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து பயணிப்போம். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி தோழமைகளே, நன்றி. மகிழ்ச்சி அகிலா, மிக சிறப்பான ஒரு உரையை கொடுத்திருக்கிறீங்க. நிறுத்துறதுக்கும் எங்களுக்கு மனசு இல்ல. ஒரு ஜென் நிலைக்கு போற ஒரு மனநிலையை தான் இது இருக்குதே தவிர இன்னும் பேச மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு உணர்வை தான் தந்தது. அதற்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு நேர சிக்கல்கள்ல ஒவ்வொரு பயணத்திலையும் அந்த பயணத்தில் பேச்சு இருக்கிறது, அடுத்த உங்களுடைய எழுத்து பணிகள், இதற்கு இடையில நேரம் ஒதுக்கி இங்க வந்திருக்கிறீங்க. அதற்கு இந்த சிறந்த உரைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ நடந்துட்டு இருக்கிறப்போ கவிஞர் சேந்தை அவர்கள், இரா செழியன் அவர்கள், முருகானந்தம் அவர்கள், தோழி பீமராஜ் ஆனந்தி, தோழி ரஜினி பெத்துராஜா, முகவை திருநாதன், சுப்பிரமணியன் நாராயணன், தேன்மொழி எத்திராஜ் ஆகிய தோழர்கள் அனைவரும் வந்ததற்கு முதல்ல அவங்களை வரவேற்றுக்கிறேன். இப்போ அடுத்து பெரும் புயல் வரும் என்று சொன்னார்கள்,
வெறும் மழை மட்டுமே இருக்கும் என்றார்கள். காற்றும் மழையும் சேர்ந்தே பெய்யும் என்று சொன்னார்கள். தூறலோடு நின்றுவிடும் என்றார்கள் சிலர். கடைசி வரை தூறலோடு நின்றுவிடும் என்றார்கள் சிலர். கடைசி வரை யாரும் சொல்லவே இல்லை எங்களை எங்கே தங்க வைக்க போகிறார்கள் என்று. இந்த கவிதையை எழுதிய திரு பாபு சசிதரன் அவர்கள் நிமிர் இலக்கிய வட்டத்தின் அதை நடத்தி மிக சிறப்பாக 100 பேருக்கு மேல இதை புத்தகங்களையும் ஆளுமைகளையும் அறிமுகப்படுத்தி யூடியூபில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவர் எழுதிய நூல்கள் ஏணியாகும் எண்ணங்கள் கவிதை தொகுப்பு நூல், அதற்கு பொதிகை மின்னல் விருது கிடைச்சிருக்கு. காரண கிறுக்கல்கள், ஹைக்கூ, கனவுகள் கவிதை, நிமிர்ந்த வானவில், ஆணியை நம்பும் கடவுள், பாஷோவின் கடைசி ஹைக்கூ, அது இப்ப அச்சுல இருக்கு. பல விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க. உலக தமிழ் பல்கலைக்கழக விருது, சௌமா இலக்கிய விருது போன்ற ஒரு 10க்கும் மேற்பட்ட விருதுகள். பல தொலைக்காட்சிகளில் கலைஞர், தமிழன், ராஜ் டிவி, பெப்பர் டிவி என்ற பல தொலைக்காட்சிகளில் அவங்க உரையை கொடுத்திருக்கிறாங்க. தெரிந்த மொழிகள், அவருடைய தாய்மொழி தமிழ், ஆனா ஆங்கிலம் எழுத பேச படிக்க தெரியும். பேசுவதற்கு இந்தி, கன்னடா, தெலுங்கு அழகா பேசுறாங்க. இவங்க நைஜீரியா தமிழ் சங்கம், மேங்களூர் தமிழ் சங்கம், தமிழக முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், வரிசையா இத்தனை சங்கங்களில் இருக்கிறாங்க. அவர் பொறுப்பில் இருக்கிறது நிமிர் இலக்கிய வட்டம், யூடியூப்ல அவங்க போட்டுட்டு இருக்கிறாங்கல்ல, அதை நிறுவனர் நிமிர் புத்தக பட்டறை, அதனுடைய நிறுவனர், பதிப்பாசிரியர், உலக தமிழ்ச்சங்க மதுரையில் உறுப்பினர், இப்படி தொடர்ந்து பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறவங்க. நினைச்சா ஆந்திரா கவர்னர் அந்த அலுவலகத்துக்கு போயிடுவாங்க. இது பெரும் பொறுப்புகள் நிறைந்த நண்பர் பாபு சசிதரன் அவர்கள் எடுத்து செய்யும் இத்தனை இலக்கிய பணிகள் செய்தாலும் இப்போ அவருடைய நிமிர் வாசகர் வட்டத்தில் ஒவ்வொரு படைப்புகளையும் படைப்பாளிகளையும் முன்வைத்து நடத்தும் நிகழ்வுகள் மிகவும் பெருமைக்குரியதாக இருக்கிறது. இன்று அதனுடைய சிறப்பு குறைவாக இருக்கலாம். 10-20 வருடங்கள் கழித்து அது மிகவும் சிறப்பாக ஒரு சிறந்த ஆவணமாக இருக்கும். நாம இந்த மதுமிதாவின் காற்று வழியில சில வருடங்களாக பண்ணிட்டே இருக்கிறோம். இது முதல் நிகழ்வு. இந்த முதல் நிகழ்வு தடைப்பட்டு விடக்கூடாது என்று சில ஆலோசனைகளை கொடுத்திருந்தாங்க. அதுல சில ஆலோசனைகள் நான் இதுல பண்ணிருக்கிறேன். மீதி இன்னும் அடுத்த பிரிவிலும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியையும் அளித்து நன்றியும் தெரிவித்து தோழர் நண்பர் பாபு சசிதரன் அவர்களை இந்த ஹைக்கூ தூண்டிலில் இயக்குனர் கவிஞர் பிருந்தா சாரதியின் ஹைக்கூ கவிதைகளை முன்வைத்து தோழி எழுத்தாளர் லீலா அவர்கள் படைத்த இந்த நூலை குறித்து சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் மேம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நன்றி. மிக நீண்ட ஒரு அறிமுகம், மகிழ்ச்சி. முடிஞ்சா எனக்கு கோஹோஸ்ட் கொடுக்குறீங்களா? நான் என்னுடைய ஸ்லைட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணணும். கோஹோஸ்ட் கொடுக்க முடியுமா பாருங்க. எனக்கு நம்மளை பிரமிக்க வைக்குதுங்க அவங்களோட ஒவ்வொரு இதுவும். அதுல ரோரைன்னு ஒன்று முதுமையை பற்றி குறிக்கிற ஒரு குறிப்பு சொல்றாங்க. அவங்க ரோரையின் தன்மை என்பது முதுமையை குறிக்கிறது என்று அவங்க எழுதுறாங்க. அந்த அந்த விளக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா முதுமையை குறித்த, வயோதிகம் குறித்த பாஷோவுடைய 3 கவிதைகளையும் அவங்க சொல்றாங்க. ஒரு வயோதிக கிழவன் மெதுவாக உண்ணுகிறான் முள் மீன் அப்படின்னு எழுதுறாங்க. இது ஒரு பாஷோவுடைய கவிதை. இது அப்ப அந்த வயோதிகம் குறித்த அந்த கவிதைகள் எல்லாத்தையும் அவங்க தேர்ந்தெடுத்து அதை கொடுக்கும் பொழுது இந்த கவிதையினுடைய அழகு ரொம்ப உச்சபட்சமாக